be to His holy name. கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய வசனங்களிலிருந்து ஆழமான சத்தியங்களை நாம் படிக்க தியானிக்க நமக்கு தந்திருக்கிற இந்த விசேஷத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சமயத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I'm praising God for God had given a good opportunity and chance to learn and to search and to study the Word of God. வாஞ்சையும் தாகத்தோடும் காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வசனங்களை தருவார். And whoever having great thirst and aspiration, God would be giving His Word to them. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது போல உங்களுடைய குடும்ப காரியங்களுக்காக உங்களுடைய வயிற்று காரியங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. And as I told, for your sake of a family matter, for the sake of your belly, you should not be going after, running after. சம்பாத்தியம் 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 என்று சொல்லி 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 நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. And you should never be deceived saying that you are earning. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட தருவார். And if you first seek the kingdom of God, and He will add everything additionally to that. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட இந்த சத்தியம் மறைபொருளாக இருக்கிறது. Many children of God, this kind of truth seems to be mysterious and hidden to them. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First you seek the kingdom of God, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சாங்ஷன் பண்ணுவார். If you give importance to God, whatever the needs of a life, God will be sanctioning. முதலாவது ஒரு அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா, பின்பு போய் உனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் பண்ணலாம். And you first make a cake and bring it to me, then you can prepare for you and your son. அது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு ஃபார்முலா போல. It is something like a formula in the spiritual life. கர்த்தர் சமூகத்தை விட்டு உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய குடும்ப காரியங்களுக்கு ரொம்ப பாரத்தோட சில ஆட்கள் ரொம்ப தங்களுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப கவலை போல தேவ சமூகத்தை விட்டு ஓடுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. The people having a lot of burden, forsaking the presence of God, and they will be running after, but they will not able to receive anything. நீ குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தால் நீ அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும். If you are a plain man and a twin dweller, the blessing of the Lord will be coming after you. இன்றைக்கு நாம் அகாஸ்வேரு ராஜா செய்த அந்த முதல் விருந்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். Now we are going to learn about the first feast made by the king Ahasuerus. கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னது போல எஸ்தரின் புஸ்தகத்திலே 7 விருந்துகளை பற்றி நாம் பார்க்கலாம். As I told in the last week, and through the book of Esther, we can find about 7 feasts. அதிலே முதல் விருந்து அகாஸ்வேரு ராஜா தன் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்த விருந்து. The first feast is made by Ahasuerus to his princes and the servants. அதை குறித்து நான் இன்றைக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். According to that feast, I'm going to say very elaborately. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. முதலாவது இந்த அகாஸ்வேரு செய்த விருந்தை பற்றி படிக்கும் முன்னதாக விருந்தை பற்றி நான் பொதுவான சில கருத்துக்களை சொல்லுகிறேன். Before we learn about the feast of Ahasuerus, I want to give a general explanation about that banquet feast. விருந்துக்கு சில பொது கருத்துக்கள் உண்டு. Even for the banquet, they have a general opinion. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். Even the feast will be made for the joy. ஆகையால் விருந்து என்பதே ஒரு தெய்வீக சந்தோஷத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கிற ஒரு ஜீவியம் என்பதை நாம் மறக்க கூடாது. And even the feast itself, the joy what we receive from the Lord and enjoy in our life. பிரசங்கியின் புஸ்தகம் 10 அதிகாரம் 19 வசனம். Ecclesiastes chapter 10 verse 19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். A feast is made for laughter. அப்படி என்றால் ஒரு தெய்வீகமான சந்தோஷத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கிற ஒரு ஜீவியம் தான் இந்த விருந்து என்று சொல்லப்படுகிறது. The feast is a thing, the joy what we derive from the Lord and enjoy. நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நம்முடைய ஜீவியம் தேவனிடத்திலிருந்து ஒரு திவ்யமான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிற ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். When we get the salvation, the baptism, the Holy Spirit, we must be a people continuously enjoying the joy from the Lord. தேவனுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு மறைவாக இருக்கிறது. Even this divine joy is something hidden to many who are found in this world. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலும் கூட எத்தனையோ பேர் தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மத்தியிலும் கூட எத்தனையோ பேர் இந்த சந்தோஷம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். Even the people who are being called as the children of God, but they seems to be
lacking this kind of joy in their life. சந்தோஷமா இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுதான் விருந்து. That is called feast. விருந்து என்றாலே நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயா என்று கேட்டால் ஆம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். Feast to mean, if at all anybody question you, you must say, yes, I am happy in the Lord. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டுக்கடையில் மந்தைகள் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். Even the fig tree may fail, even all the crops will fail, even all the cattle will fail, but I will be rejoicing in the Lord. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி ஒரு நீதிமானுக்கு சொல்ல முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டில் கிருபையில் ஜீவிக்கிற ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியும். If the Old Testament man is able to say like that, as really in the New Testament the grace, how much more we can utter more than that. விருந்து சந்தோஷத்திற்கு என்று செய்யப்படும். Even this banquet is made for the joy. இரண்டாவதாக இந்த விருந்து ஒரு மன ரம்யமான வாழ்க்கையை காண்பிக்கிறது என்று நீதிமொழிகள் 15:15 படிக்கிறோம். And we read about Proverbs 15:15, the banquet it bring about a contentment. மனரம்யமோ நித்திய விருந்து. மனரம்யமோ நித்திய விருந்து. And here they made it hard as a continual feast. அப்படி என்றால் விருந்து என்று சொல்வது ஒரு மனரம்யமான வாழ்க்கையை காண்பிக்கிறது. Even feast to mean it speaks about the content life what we have. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஒரு மனரம்யமான வாழ்க்கையை செய்ய வேண்டும். And we have been got salvation, got the Holy Spirit, and we must be able to render a life with contentment. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். We must know how to live and how to base. பவுல் தன்னுடைய மனரம்யத்தை குறித்து தானே சாட்சி கொடுக்கிறார். Even Apostle Paul is testifying about his content life. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். And he is always confessing, saying that he is able to live and even about to be abased. பட்டினியா இருக்கவும் தெரியும், திருப்தி அடையவும் தெரியும். You know how to be starved, even how to be satisfied. குறைவுபடவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும். You know how to be in want and how to be in full. நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். Even Apostle Paul says he had been learned and he had been taught about that. உங்களுக்கு குறைவு வரும்போது, If you have any kind of lack in your life, உங்களுக்கு பட்டினி வரும்போது, when you have a starvation, உங்களுக்கு உயர்வு வரும்போது, when you have exaltation, உங்களுக்கு தாழ்வு வரும்போது, when you have abasement, மனரம்யமா இருக்கிற ஒரு ஜீவியம் தான் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. but when you have a contentment life, that itself called a feast. நீங்கள் தாழ்த்தப்பட்டால் மனரம்யமா இருப்பீர்களா? If you are being abased, would you be content in your heart? திடீரென்று நமக்கு ஒரு தாழ்வு உண்டானால் மனரம்யமாக நீங்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள்? If you have abasement, how many of you would be happy and content with your life? உண்மையாக உங்களுடைய இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். Please touch your heart and tell truly. திடீரென்று உங்களுக்கு ஒரு தாழ்வான ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் நடத்தப்பட்டால் நீங்கள் எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா இருப்பீர்கள்? If anybody being guided in the life of abasement, how many of you would be joyful in the Lord? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதல் அல்லேலூயாவோட இந்த அல்லேலூயா ரொம்ப பலவீனமாகிவிட்டது பாருங்க. See, this hallelujah seems to be weakened. அதுதான் ஜீவியத்தின் ரகசியம் அதுதான். That is the mystery of our life. விருந்து என்றால் என்ன? What is meant by banquet? மனரம்யமான வாழ்க்கை தான் விருந்து. And having a content life, that itself be a banquet. உயர்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். And we must know how to be exalted and how to be abased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப நீ வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் மனரம்யமாக இருக்க முடியுமா? அப்படி என்றால் தான் இந்த விருந்தை நீ அனுபவிக்கிறாய் என்று சொல்ல முடியும். Only when you are exalted, when you are abased, when you are content and happy, then only you are the right person enjoying this banquet. எல்லாம் நன்றாக இருக்கும்போது சிலர் சந்தோஷமாக இருப்பார்கள். When everything is going well, everybody would be happy. எல்லாம் நஷ்டப்பட்டு போனால் எப்படி இருப்பீர்கள்? If everything is lost, how would be your life? எல்லாம் நஷ்டப்பட்டு போனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? If everything is lost, how would be your life? மனரம்யமா இருக்க முடியுமா? Could you show your contentment? திடீரென்று நீங்கள் நெருக்கப்பட்டால் மனரம்யமா இருக்க முடியுமா? When you are distressed, could you be showing your contentment? யோசேப்பை பற்றி ஒரு வார்த்தை நான் தியானித்தேன். Even I was meditating about a word about Joseph. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட, even in the midst of the prison, அவன் யாரை பற்றி எந்த குறையும் சொல்லவே இல்லை. he never accused, he never find fault about anybody else. தன்னுடைய சகோதரர்கள் தன்னை குழியிலே போட்டதோ, இந்த ஸ்திரீ தனக்கு விரோதமாய் செய்ததோ ஒன்றுமே அவன் நீதிகரிக்க சொல்லவே இல்லை. He never criticized how his brother cast him into the pit,
how that women did evil to him, he never thought and he never accused that. அதுதான் மனரம்யமான வாழ்க்கை. That is called the contentment of life. மனரம்யம் என்பது யாரையும் நாம் கஷ்டப்படுகிற வேளையில யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. When you have a contentment of life, we will never accusing anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறார், அதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். God is guiding me through the difficult path and I would be gladly accepting it. பிலிப்ஸ் கம்பெனில நமக்கு ஒரு விசுவாசி வேலை செய்கிறார். Even we have a believer working in the Philips company. அவர் ஒரு சயின்டிஸ்ட். And he is a scientist. நல்ல ஒரு சகோதரன். And he is a very nice brother. ரொம்ப தாழ்மையான மனுஷன். And very humble brother as well. அவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இடத்துல சம்பளம் உண்டு அவருக்கு. And almost he is drawing salary for the 2 lakhs. ஆனா ரொம்ப தாழ்மையாக இருப்பார். But he will be very humble person. அவரை பார்த்தால் ஒரு 2000-3000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆள் போல கூட தெரியாது. Even when you look his outward appearance, even won't appear as if he was drawing 2,000 or 3,000 rupees as a salary. அவருடைய ஆபீஸ்ல ரொம்ப ப்ராப்ளம். But he had a great problem in the work in his office. இவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறதுனால அவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். As he was very sincere and all the high officials, they were giving all trouble to him. ரொம்ப துக்கப்படுவார். And he will be greatly grieved. வேலையில சமாதானமே இல்ல பாஸ்டர்னு சொல்வார். He used to tell pastor, I don't have a peace in my working place. ஒரு நாள் அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்தார். வந்து கேட்டார், நான் வேலையை ரிசைன் பண்ணட்டுமா, எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை என்று சொன்னார். One day he came to me and told, I want to resign my job. I don't have a peace at all. நான் சொன்னேன், நீங்க வேலையை ரிசைன் பண்ண வேண்டாம். ஏனென்றால் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை இங்கே இந்தியாவிலே பெங்களூர்லயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கிடைக்கும், ஆனால் நீங்கள் ஜெபித்து போங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார் என்று சொன்னேன். And I told him, you did not resign. Getting 2 lakhs of rupees in Bangalore is a difficult thing. You pray and wait. அப்புறம் கொஞ்ச நாட்களா அவர் என்னை வந்து சந்திக்கவில்லை. After some time, he never met me at all. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவரை நான் பார்த்தேன். After some time, I was able to meet that particular brother. பிரதர் ரவி எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். I asked him, Brother Ravi, how are you? அவர் சொன்னார், நான் நல்லா ஜெபிச்சிட்டு போறேன் பாஸ்டர், ப்ராப்ளமாவே தான் இருக்கு, ஆனால் அந்த நாட்கள்ல எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல, இப்ப நான் அதை அக்செப்ட் பண்றேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். I'm praying and going for my work, and those days I was not able to accept the difficult situation, but now I am in a position to accept all my difficult situation. ப்ராப்ளம் மாறாது, நீ அதை எப்படி அக்செப்ட் பண்றாய் என்றுதான், அது அங்கேதான் இருக்கிறது உன்னுடைய மனரம்யம். Your problem will never utterly completely change, but how you face and react to the problem what you face in your life. ஒரு பிரச்சனையே உனக்கு வராமல் இல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது நான் கர்த்தருடைய நாமத்திலே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் மனரம்யம். And that doesn't mean that we won't have a difficult situation, but if at all anything come, in the name of the Lord I accept everything. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், I know how to live. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இப்போ ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். அந்த ஒரு பரீட்சை வரும்போது தான் தெரியும் இல்லையா? Only when the time of the trial and test is all the real status will be revealed. அதுதான் மனரம்யம். That is called the contentment of life. மூன்றாவது, and thirdly, விருந்து என்று சொல்வது தேவ அன்பினால் நிரம்பி ஜீவிக்கிற ஜீவியம். And banquet is something filled with the love of God and living for the Lord. ஆகையால் தான் யூதா 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பின் விருந்து என்று. And that is why we read in Jude 12 the feast of love. அவர் என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து சென்றார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. And he took me into the banquet hall and the love of that banner flown upon me. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். I like this verse very particularly. என்னை அவர் விருந்து சாலைக்குள் அழைத்து சென்றார், சொல்லுங்கள், என்னை அவர் விருந்து சாலைக்குள் அழைத்து சென்றார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசிகள் இல்லையா? சொல்லுங்க. நல்ல ஊழியக்காரங்க இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் என்னை விருந்து சாலைக்குள் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. He brought me to the banqueting house and his banner over me was love. நல்ல சந்தோஷம், நல்ல வசனம் அது. It is a very wonderful word of God. இந்த விருந்து என்றாலே தேவனுடைய நேசம், தேவனுடைய அன்புதான். Banquet man, it is merely the love of God. உன் இருதயம் அன்பினால் நிரப்பப்படும் போது இந்த ஜீவியம் உனக்கு ஒரு விருந்தாக இருக்கும். When your life heart is filled with the love of God, the life will be like a banquet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உன்னுடைய இருதயம் அன்பினால் நிரம்பும் போது இந்த ஜீவியம் உனக்கு ஒரு விருந்து சாலையாக இருக்கும்.
And when your heart filled with the love of God, your life will be like a banqueting hall. கர்த்தர் உன்னை அன்பினால் இந்த நாட்களிலே நிரப்ப வேண்டும். In this day, God must fill you with His love. தொடக்க நாட்களை விட இந்த அன்பு அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். The love must be going on continually increasing than the preliminary days. ஒரு பிசினஸ் காரனை போல, Just like a businessman. ஒரு பிசினஸ் காரனா அவன் பெருகிக் கொண்டே போவான், வளர்ந்து கொண்டே போவான். A businessman, he will be going on aggrandizing. அதுபோல இந்த அன்பு குறையக்கூடாது. Even the love what you have toward the Lord should never decrease. ஒரு பெரிய பெயிண்ட் கடைக்கு போனேன். I went to a big colossal paint shop. கோடி ரூபாயோட சொத்து இருக்கிறது. And he is having assets of crores of rupees. அந்த கடையில. It was found inside that shop. அவன் சொல்லுகிறான், எங்க அப்பாவுடைய அப்பா, எங்களுடைய அப்பாவுடைய அப்பா, எங்க தாத்தாவுடைய காலத்துல இருந்தே நாங்க, அவர் என்ன செய்தார் தெரியுமா, இந்த இடத்துல இதே இடத்திலேயே ஒரு சின்ன டீ கடை வச்சிருந்தார், ஒரு சின்ன டீ கடை. அதிலிருந்து நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் பண்ணுகிறோம். And grandfather, we had a little petty shop like a tea stall. After that, we are grown in this business and we are doing this great colossal business. அதுபோலதான் தேவ அன்பினால் நிரம்பி ஜீவிக்கிற ஜீவியம் குறையாது. அது அப்படியே பிசினஸ் போல லாபம் தேவ அன்பினால நிரம்பி ஜீவிக்கும் போது நாம் விருத்தி அடைகிறோம். I like that, filling the love of God like a business will be always aggrandizing, increasing in the love. விருந்து என்று சொன்னாலே என்ன? தேவ அன்பினால் நிரம்பின ஜீவியம். Banquet mean it is a life filled with the love of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த மூன்று கருத்துக்களும் பொது கருத்துக்கள். And these are the three opinions about. இன்னொரு கருத்து கூட உண்டு. And we have another opinion. அதாவது விருந்து என்று சொல்வது நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது என்று சொல்லலாம். Even banquet also speaks about our growth. ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்கு பால் மறந்தபோது ஆபிரகாம் பெரிய விருந்து செய்தான். Even Isaac was weaned, Abraham made a great feast. ஈசாக்கு பால் மறந்தபோது ஆபிரகாம் பெரிய விருந்து செய்தான். When Isaac was weaned, Abraham made a great banquet. பால் மறப்பதென்றால் என்ன? What is meant by weaning? அதற்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு அர்த்தம், அது ஒரு வளர்ச்சியை காண்பிக்கிறது. And we can give a lot of definition, but one definition is growth. ஏற்ற சமயத்தில் ஏற்ற வளர்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளும் போது அதுவே உனக்கு அந்த ஜீவியம் ஒரு விருந்து சாலையாக இருக்கும். At the right time, getting the proper growth, that itself will become a banqueting house. நீ ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இப்படியே போகும்போது அதற்கேற்ற ஒரு வளர்ச்சியும் உனக்குள்ள இருக்க வேண்டும். If you say that you have got the salvation and you do 5 years, 20 years, 30 years, 40 years, according to the year, you must have a growth. அந்த வளர்ச்சி தான் விருந்து. And only that growth itself a banquet. நான் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது நினைக்கிறேன், அப்பொழுது ஒரு பெரிய பையன் எங்க கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பான். அவன் எவ்வளவு ஒரு கிளாஸ்ல 2 வருஷம், ஒரு கிளாஸ்ல 2 வருஷமாவது குறைஞ்சது இருப்பான், குறைஞ்சது 2 வருஷம். And while I was studying 8th standard, I remember one grown-up boy, but each year he will be in the same standard. 8ஆம் கிளாஸ்ல வரும்போது அவன் வாத்தியாரை விட பெரியவனா இருப்பான். While he came for the 8th standard, he is grown up than he is his master. அவன் எல்லாம் பரியாசம் பண்ணுவான், அடிக்க வருவான். Whenever anybody walk, he will come to beat him. நாங்களாம் சின்ன பசங்களா 8ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கும் போது அவன் வாத்தியார் மாதிரி எங்க கூட உட்கார்ந்திருப்பான். And when all 8th standard boys like a boy as we are seated, he will be like a grown-up man seated in the same classroom. காரணம் என்ன? What is the reason behind? அந்தந்த சமயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வளர்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ளாததுதான். It's all because the growth of whatever you have to achieve at the right proportion, you never receive that. விசுவாசிகள் மத்தியில் அப்படி உண்டு. Even in the midst of the believer, you can find the same status. ஊழியக்காரர் மத்தியில் அப்படி உண்டு. Even in the midst of the servants of God, the same status. ஈசாக்கு பால் மறந்தபோது, when Isaac was weaned, ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். Abraham made a great banquet. அந்த பால் மறப்பது என்பது அந்த ஏற்ற சமயத்தில் உண்டாகிற வளர்ச்சி. And weaning is growth at the right appropriate time. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஏற்ற சமயத்தில் உண்டாக வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டானால் அதுவே ஒரு விருந்தாக காணப்படும். While you have at the right appropriate time the growth, that itself will tend to be a banquet. நீ அப்படி வளர்ந்து நீ இயேசுவை போல மாறுகிறாய். You are growing and growing. You are turning like your Lord Jesus Christ. நான் இப்பொழுது சொன்ன காரியங்கள் எல்லாம் விருந்தை பற்றி
சொல்லப்படுகிற பொதுவான கருத்துக்கள். And whatever I just uttered, all this is a general expression about the opinion about the banquet. இனி நாம் அகாஸ்வேருவினுடைய முதல் விருந்தை பற்றி வாசிப்போம். Let us read about the first feast about Ahasuerus. 1ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். And the book of Esther, chapter 1, verse 3. 3 4 வசனங்களை படிப்போம். 3 and 4 verses. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். இந்த விருந்து 180 நாட்கள் நடந்தன. Now this feast was continuing for 180 days. கிட்டத்தட்ட 6 மாதங்கள். Almost like 6 months. 6 மாதங்கள் விருந்து. The banquet for 6 months. இதை நான் இரண்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to classify it into 2. முதலாவது இந்த விருந்து யாருக்கு செய்யப்பட்டது? First of all, the banquet to whom it was given. இரண்டாவது எதற்காக செய்யப்பட்டது? Secondly, for what purpose this was arranged. முதலாவது இது யாருக்காக செய்யப்பட்டது? And first, for whom it was arranged. அதிலே 4 கூட்டத்தினரை பற்றி நாம் படிக்கலாம். And we can learn about the 4 groups of people. ஒன்று பிரபுக்கள். And the first one is princes. இன்னொன்று ஊழியக்காரர்கள். And another one is the servants. மூன்றாவது மகத்துவமானவர்கள் அல்லாவிட்டால் மகாத்மாக்கள். And the third one, they are called as the nobles. 4 அதிபதிகள். And the fourth one, the princes. இந்த 4 கூட்டத்தினரும் ஊழியக்காரருடைய வரிசையில் உள்ளவர்கள். And all the 4 groups of people, they are in the order of servant. பிரபுக்கள், ஊழியக்காரர்கள், மகத்தானவர்கள், அதிபதிகள். The princes, servants, the noble, and the princes of the provinces. ஆமென். யாரெல்லாம் சொல்லுங்கள், சத்தமா சொல்லணும். பிரபுக்கள், ஊழியக்காரர்கள், மகத்தானவர்கள், அதிபதிகள். அப்ப அவருடைய இந்த 4 பேருமே அகாஸ்வேருனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லலாம். And the 4 group of people, we could say they are the servants of Ahasuerus. ஆனால் 4 பெயர்கள். And they are having 4 names. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த முதல் விருந்தே ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு என்று ஆண்டவர் செய்கிற விருந்து என்றுதான் நாம் படிக்க வேண்டும். And the first banquet itself, the banquet arranged for the sake of the servants of God. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இந்த 4 பேரும் பொருந்தும். And even the servant of God, the 4 names would be applicable. பிரதே சொல்லுங்க, யாரெல்லாம்? பிரபுக்கள், ஊழியக்காரர், மகத்தானவர்கள், அதிபதிகள். இந்த 4 பேரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். And these 4 names is applied to the servant of God. இது எப்படி என்று நான் சொல்லுகிறேன். I want to explain in what a manner. முதலாவது பிரபுக்கள். The first one is the princes. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் இந்த பிரபுக்களை பற்றி நாம் படிக்கிறோம். The first Samuel chapter 2 verse 8, we are reading about the princes. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் இந்த பிரபுக்களை பற்றி நாம் வாசிக்கலாம். Even in Psalm 113 verse 7 also we read about this princess. அந்த 2 வசனங்களை படியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பாருங்கள், இந்த இடத்திலே இந்த பிரபுக்கள் என்று ஒரு வார்த்தையை பற்றி படிக்கிறோம். Now here we read about the word the princes. சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எங்கே வைக்கிறார்? அந்த பிரபுக்களோடு வைக்கிறார். He rises up the poor out of the dust and lifteth up the needy out of the dunghill and keep them near the prince. அப்படி என்றால் இந்த பிரபுக்கள் எப்படி பிரபுக்கள் ஆனார்கள்? How the princes were really made? சொல்லுங்க. In what a manner? இந்த பிரபுக்கள் எப்படி பிரபுக்கள் ஆனார்கள்? How the princes were made like a princess? அவர்கள் ஏற்கனவே பிரபுக்களாகவே வந்தார்களா இந்த உலகத்திலே? Have we ever been born like a princess upon the earth? இவர்களும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தப்பட்டு பிரபுக்களானார்கள். They have been exalted from the dust and the dunghill and set like the princes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப தேவன் ஒரு கூட்டத்தினரை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களாக வைத்திருக்கிறார். And God had exalted a group of people out of the dust and the dunghill
and made them like a princess. புழுதி என்றால் என்ன? What is meant by dust? குப்பை என்றால் என்ன? What is meant by dunghill? நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும். These all you must have it in your heart as a by heart one. புழுதி என்றால் என்ன? What is meant by dust? புழுதி என்பது 44ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தின்படி தரை மட்டும் தாழ்த்துகிற ஒரு ஜீவியம். And according to the Psalm 44:25, the dust is alive, with they are humble even to the dust of the earth. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். And we read about that our soul being humble even to the dust. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. Even our soul is bowed down to the dust. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு ஆள் வர வேண்டும் என்றால் ஒரு பெருமைக்காரனை கர்த்தர் ஊழியக்காரன் ஆக்க மாட்டார். If a man to be a servant of God, if he is a proud, God would never make him as a servant of God. எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாசிகளா இருந்து தான் ஊழியத்துக்கு வர்றாங்க. அது உண்மைதான். Whatever the servant of God first, they should be a believer and then they will turn for the servant of God. விசுவாசியா இருக்கும்போதே ஒரு பெருமைக்காரனா இருந்தால் அவனை ஆண்டவர் ஊழியக்காரன் ஆக்க மாட்டார். If while he is as a believer, if he is a man of proud, God would never select him as for the ministry. அவனை பிரபு ஆக்க மாட்டார். And God would never make him as a prince. ஆகையால் அவனுக்குள்ளே ஒரு புழுதி மட்டும் தாழ்த்துகிற ஒரு ஆத்துமா ஒரு ஆவி இருந்தால்தான் அவனைத்தான் கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவார். Only when he having a soul to bow himself down to the dust, that God would make him as a servant of God. புழுதி என்று சொன்னாலே, புழுதியிலிருந்து எடுத்தது என்று சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு நிலைமையை காண்பிக்கிறது. Being exalted from the dust, that itself signifying he have been exalted from such a low estate. தாழ்மை என்று சொல்வது அது எவ்வளவு நேரம் அந்த அர்த்தத்தை சொன்னாலும் அது முடியாது. And even explaining for the term, the low and the humility, even if I explain with a much word, it will never be comparable. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய தாழ்மையை பற்றி நாம் சிந்திக்க போனால் அது எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். If you think about the humility of the Christian life, how wonderful it is. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். And whosoever they are low in spirit, God exalt them. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். And whoever humble, he would be exalted. அந்த தாழ்மை என்று சொல்வதே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அழகே அந்த தாழ்மைதான். Even the beauty of the Christian life itself, the humility and the humbleness. அந்த தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் உயர்த்தினார். And whoever had that humility, God exalted them. ஒரு ஊழியக்காரன் என்றாலே அவன் ஒரு பிரபு என்று ஆண்டவர் அவனை ஒரு பிரபு ஆக்குகிறார். And a servant of God means God himself make him as a prince. தேவனுடைய பார்வையிலே ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரபுவாக இருக்கிறான். As servant of God in the sight of the Lord, he appeared like a prince. எப்படி பிரபு ஆனான்? In what a manner he made as a prince? அவன் தரை மட்டும் தாழ்த்துகிறபடினால் அவன் பிரபு ஆனான். As he had bowed himself to the dust of the earth, God had exalted him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த தாழ்மையை பற்றி நான் சொல்ல போனால் எனக்கு சமயம் போதாது. If I want to explain about the humility, the time is not adequate. தரை மட்டும் உங்களை தாழ்த்துங்கள். You just humble, bow down even to the floor, the dust of the earth. இன்னும் அதிகமாக எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்துங்கள். How much you could humble yourself, in so much you must humble yourself. அவன்தான் பிரபு. And he would be counted as a prince. அது பிறகு குப்பையிலிருந்து அவன் உயர்த்தப்பட்டான். And then after that he was elevated, exalted from the dunghill. இவன் எப்படி பிரபு ஆனான்? In what a way he was made as a prince. குப்பையிலிருந்து அவன் பிரபு ஆனான். And out of the dunghill he was made as a prince. அவன் தேவன் அவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார். The Lord God himself exalted him out of the dunghill. குப்பை என்றால் என்ன? What is meant by the rubbish? பிலிப்பியர் 3:11 வசனத்திலே நாம் எதெல்லாம் பிரதிஷ்டை செய்து விட்டு விடுகிறோமோ அதெல்லாம் தான் குப்பை. We read in Philippians 3rd chapter 11, whatever we consecrated and give it up for the Lord, that is called the rubbish. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். எண்ணுகிறாயா? எண்ணுறீங்களா? Do you have that kind of counting? சும்மா சொல்லக்கூடாது. You must not tell it ordinarily. ஆண்டவருக்காக நீ ஒரு காரியத்தை குப்பையா எண்ண முடிகிறதா? Can he count anything, something done for the Lord? இவர்கள் எப்படி பிரபு ஆனார்கள்? In what a manner they were exalted like the prince. தங்களுக்கு மேன்மையா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டு விட்டார்கள். Whatever seems to be a great and greater, and for the sake of God they have counted as a rubbish, as a dung, and given it a top. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார் பிரபுவாக. And the Lord God is exalting with such kind of people.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவர்கள் பிரதிஷ்டை செய்து குப்பையாக எண்ணி அவர்களை தேவன் இந்த குப்பையிலிருந்து உயர்த்தினார். And as they consecrated, as they made us the rubbish out of the dunghill, God is exalting them to be prince. நீங்கள் உங்களை தாழ்த்தினால் இந்த பிரபுக்களோடு உங்களை உட்கார வைப்பார். If you humble yourself, the Lord God will make you seated along with the princes. நீங்களும் இது வேண்டாம் என்று நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினால் உங்களையும் கர்த்தர் இந்த பிரபுக்களோடு உட்கார வைப்பார். Even if you count all the thing as something which you don't need, when you dedicate, when you give it up, God will make you seated along with the princes. அகாஸ்வேருவின் விருந்து யாருக்கு? And the feast of Ahasuerus to whom? இந்த முதல் விருந்து அவனுடைய பிரபுக்களுக்கு. The first feast of Ahasuerus is only for the princes. அடுத்தது ஊழியக்காரர் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். And secondly, we see about the word as servants. அவர் அந்த ஊழியக்காரர்கள் ஏன் ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிறார்கள்? Why the servants being called as a servants? அதிலே ரெண்டு காரியம் நாம் படிக்க வேண்டும். And we had to learn about two things. அவருக்கு ஊழியம் செய்கிறபடியினால் அவர்கள் ஊழியக்காரர்கள். They minister for the Lord, they are called as a servants. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஊழியம் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊழியம் இருந்தது. In the Old Testament they had a ministry, in the New Testament also they have a ministry. பழைய ஏற்பாட்டின் ஊழியம் எழுத்துக்குரிய ஊழியம். The Old Testament ministry is something of the letter. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியமோ ஆவிக்குரிய ஊழியம் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8 வசனத்திலே. The 2 Corinthians 3rd chapter verse 8 we read the New Testament ministry is of the Spirit. அவருக்கு ஊழியக்காரராக வேண்டும் என்றால், If you want to be a servant for that, ஆவிக்குரிய ஊழியமா இருக்கிறபடியால் ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். As it is a spiritual ministry, you must be a man possessed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இந்த ஊழியம் செய்ய முடியாது. Without the anointing of the Holy Spirit, no one can do this ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படியாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And in anyhow, we have to receive the anointing of the Holy Ghost. அப்படி என்றால் தான் அவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். Only then we can able to minister to the Lord. அடுத்தது இன்னொரு வார்த்தை இயேசு சொன்னார். And another word uttered by the Lord Jesus Christ. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to serve me, let him follow me. யோவான் 12:26. John the Gospel chapter 12 verse 26. அப்படி என்றால் ஊழியம் செய்கிறவன் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன். Ministering for the Lord is following the Lord Jesus Christ. பின்பற்றுவது என்றால் எதை பின்பற்றுவது? Following mean what the thing they had to follow. இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே மாதிரியை பின்பற்றுவது. Following whatever the pattern which is left behind by the Lord Jesus Christ. இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? And how Jesus Christ ministered upon this earth. இயேசு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஊழியம் செய்தார். The Lord Jesus Christ took the form of a servant like a slave and he did the ministry. இயேசுவிலே ஒரு வேலைக்காரனுடைய ஒரு ஆவியை நாம் பார்க்கிறோம். And we can find in the Lord Jesus Christ the spirit of a servant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இயேசு ஒரு முதலாளி அல்ல, இயேசு ஒரு தொழிலாளியாக வந்தார். And Jesus is not like a boss, he came like a laborer. ஆகையால் தான் சகரியாவின் புத்தகத்திலே 4 தொழிலாளிகளை சகரியாவுக்கு காண்பித்தார். And that's why in the book of Zechariah we read about the 4 bosses. அந்த தொழிலாளிகள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். Those laborers, they have the spirit of Christ. எல்லா முதலாளிமாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா தொழிலாளிமாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இங்க முதலாளிமாரும் இருக்கிறாங்க. Even then we can find the bosses like people here. இயேசு முதலாளியாய் வரவில்லை. எப்படி வந்தார்? தொழிலாளியாய் வந்தார், வேலைக்காரனாக வந்தார். Jesus never appeared like a master, but he appeared like a servant. குர்ஆனை நீங்கள் வாசித்தால், If you read the book of Quran, இயேசு கிறிஸ்துவை பற்றி 10 பெயர்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. they have given 10 names to the Lord Jesus Christ. அதுல ஒரு பெயர் அப்துல்லா. The first name for Jesus is Abdullah. அப்துல்லா என்றால் the servant of God. தேவனுக்கு அடிமை என்ற அர்த்தம். Abdullah means a servant to God. அல்லாஹ்வின் அடிமை. Or a servant to Allah. தேவனுடைய அடிமை. And he is a servant to God. அல்லாஹ் என்கிற வார்த்தை கடவுள், அரபு பாஷையிலே கடவுளுக்கு உபயோகிக்கிற வார்த்தை. Allah means that is the word used as God. அப்துல்லா என்றால் அர்த்தம் என்ன? What is meant by Abdullah? தேவனுக்கு அடிமை. And slave to God. அப்ப இயேசு கிறிஸ்து அடிமையின் ஆவியோடு வந்தார். The Lord Jesus Christ came with the spirit of a servant. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். If anyone want to do ministry, let him follow me. என்னை பின்பற்ற கடவன் என்றால் அர்த்தம் என்ன? What is meant by follow through me? நான் அடிமையா இருந்தது போல, அடிமையின் ஆவி உடையவனா இருந்தது போல,
அவனும் அடிமையின் ஆவி உடையவனாய் இருக்க கடவன். As I am having the spirit of a servant, he must also possess the spirit of a servant. இந்த விருந்து யாருக்கு விருந்தாயிருக்கும்? To whom it would be like a banquet. இயேசு கிறிஸ்துவை போல் தன்னை தாழ்த்துகிறது யாரோ அவர்களுக்கு தான் இந்த ஜீவியம் இந்த ஊழியம் விருந்தாக இருக்கும். And whoever humble themselves like Jesus Christ, this life, the ministry would be like a banquet. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். The Lord Jesus Christ took the form of a servant தன்னுடைய சீஷருடைய பாதங்களை தானே கழுவினார். and he himself washed the feet of the disciples. அவர்களே காணப்படுகிற தாழ்மை யாருக்கு காணப்படுகிறதோ அவர்களுக்கு தான் இந்த ஊழியமும் இந்த ஜீவியமும் விருந்தாக இருக்கும். And whoever having the humility of the Lord Jesus Christ, then only the ministry and the life would be like a banquet. அடுத்தது ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகத்தானவர்கள். And another name is given for the servant of God, they are called as the nobles. அதுக்கு நோபல்ஸ், இங்கிலீஷ்ல நோபல்ஸ். And we read about as the nobles in English. மகத்தானவர்கள். And they are called nobles. 16ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர்கள் மகாத்மாக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Psalm 16:2 it is written as a great soul. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மகாத்மாக்கள். And whosoever serve the Lord, they are possessing a great soul like Mahatma. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மகாத்மாக்கள். And whoever serve the Lord Jesus Christ, they are called the great soul, the Mahatma. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 16ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. தேவனே, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் பூமியினுடைய செல்வத்தை பரிசுத்தவான்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது தேவனுக்கு உன்னுடைய பணம் வேண்டாம். And they give the money, but God don't need all your money. தேவனுக்கு உன்னுடைய செல்வம் வேண்டாம். God knows your wealth. அதை பூமியிலே வாங்க முடியாததான் அவருடைய பரிசுத்தவான்கள் மகாத்மாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Only to get all those wealth, the great soul Mahatma, they are placed upon the earth. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த இடத்துல மகாத்மாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the servant of God here mentioned as a great soul, the Mahatma. மகாத்மா என்று சொல்லலாம், அல்லாவிட்டால் கனம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். தேவனால் கனம் பெற்றவர்கள். And we can say they are Mahatma, great soul, or honored people. தேவனால் கனம் பெற்றவர்கள். And they are the people who are honored by the Lord. நான் இன்றைக்கு 3 வழிகள் சொல்லுகிறேன் எப்படி ஒரு மனுஷன் தேவனால் கனம் பெறுவான். And I want to tell you through way, in what a way you would be honored by the Lord. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, The 1 Samuel chapter 2 verse 30. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். And whoever honor me, and I would be honoring that person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். And whoever honor me, and I would be honoring that person. தேவனை யார் கனம் பண்ணுகிறதோ அவர்களை தேவன் கனம் பண்ணுவார். And whoever honor God, and God would be honoring those persons. ஆகையால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா விஷயங்களிலும் கர்த்தரை கனம் பண்ணி கனத்தை பெற்றுக்கொள்கிற மகாத்மாக்களாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். And in all circumstances they honor the Lord, and they are like a great Mahatma before the Lord. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. Even the children of Eli, they never honor the Lord. அவர்கள் கனத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். And they took the honor for themselves. ஊழியக்காரர்கள் ஒரு காலம் கனத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. The servants of God, in no way they should take the honor for themselves. கனத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? To whom you had to give honor. யாருக்கு கொடுக்க வேண்டும்? To whom you had to give honor. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். You had to give honor to the Lord only. பாருங்கள், தாவீதுக்கு ஒரு முறை ஒலிமுக வாசலின் பெத்லெகேமில் உள்ள ஒலிமுக வாசலின் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று. Even David had a thirst to take the water of Bethlehem in the gate of Olive. என்னுடைய தாகத்திற்கு பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருந்து தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று தாவீது கேட்கிறான். Even the David was saying, who is there for my thirst to bring the water from that Bethlehem? அப்பொழுது 3 பராக்கிரமசாலிகள் போனார்கள். Then the 3 worldly and mighty men risen and going for that. 2 சாமுவேல் 23:15. 2 Samuel 23:15. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டிருக்கிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. பெத்லெகேமிலே ஒலிமுக வாசல்ல ஒரு கிணறு இருக்கிறது. Even in Bethlehem in the gate there was
this kind of water. அங்க ஒரு கிணறு இருக்கிறது. And in that gate there was a well. அந்த கிணற்றுடைய தண்ணி ரொம்ப டேஸ்ட். The taste of the water was so delicious. எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து கிணறு இருக்கு. Even in my village we had a panchayat well. அந்த கிணறுல நீங்க தண்ணி எடுத்து நீங்கள் சமைத்தால் அந்த ஆகாரம் கெட்டு போகவே செய்யாது. If you draw water and you cook your food, that food for a long days will never go bad. இப்ப இங்க உள்ள தண்ணியில எல்லாம் நாம் சமைத்தால் அந்த கஞ்சியை நாளைக்கு சாயங்காலமே குடிக்க முடியாது. சோறு கெட்டு போயிடும். Even this salt water, this hard water, when you may cook anything, the next day even all that food whatever we prepared will go bad. அந்த தண்ணியை குடிக்கவே நல்லா இருக்கும். Even drinking that water it will be so delicious. எந்த காலமும் வற்றாது. It will never be dried at any occasion. அதுபோல ஒலிமுக வாசலின் தண்ணீருக்கு இவன் ஆசை உண்டாயிற்று. And he had a longing for the water of that gate. ஒலிமுக வாசல் தண்ணீருக்கு ஒலிமுக வாசல் உள்ள கிணறு பக்கத்திலே பெலிஸ்தியர்கள் சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். Even near that the gate of the well, the Philistines they encamped around it. அங்கே யாராகிலும் தாவீதினுடைய மனுஷர் போனால் அவ்வளவுதான், அவர்களை கொண்டு போடுவார்கள். If any men of David go to that place, they will immediately be slain. ஆனால் தாவீது கேட்கிறான், எனக்கு அந்த தண்ணீரை கொண்டு வருகிறவன் யார்? And David is asking which person is there to dare to go and bring that water to him. மூன்று பராக்கிரமசாலிகள் போனார்கள். Only the three mighty men went there to bring the water. எப்படி போய் கொண்டு வந்தாங்களோ தெரியாது. தைரியசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த சத்துருக்களுடைய பாளையத்தின் நடுவுல போய் தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. How they brought the water, anyhow in the midst of those Philistines, they went and brought that water. தாவீதிடத்துல கொடுத்தார்கள். They gave it to David. தாவீது அதை வாங்கி குடிக்கவில்லை. But உங்களுடைய ஜீவனை பாராமல், அவர்கள் தங்கள் ஜீவனை பாராமல் போய் இந்த தண்ணீரை எனக்கு கொண்டு வந்தார்களே, நான் இதை குடிக்க மாட்டேன். குடித்தால் அவர்களுடைய ஜீவனையே நான் குடித்தது போல, அதனால் இதை கர்த்தருக்காக நான் ஊற்றுகிறேன் என்று. They never bothered about the life, daring. They brought the water. If I drink the water, it is something drinking the life. So I poured the whole water for the Lord. அதை கர்த்தருக்காக பானபலியாக ஊற்றினான். And even he had poured it as a drink offering before the Lord. ஒன்று, இதிலே தாவீது தன்னை கனப்படுத்தாமல் யாரை கனப்படுத்தினான்? கர்த்தரை கனப்படுத்தினான். Yeah, David instead of honoring, he honored the Lord. இரண்டாவது அர்த்தம், அவர்கள் தங்களுடைய தலைவனுக்கு அல்லாவிட்டால் தாவீதுக்கென்று தங்கள் ஜீவனையும் பகைத்து உண்மையாக செய்த ஊழியம் அது யாருக்காக மாறியது? யாருக்காக மாறியது? As they hated the life and brought the water, and that has turned to be the Lord. அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் உண்மையாக தாவீதுக்கென்று செய்த அந்த ஊழியம் அது தாவீதுக்கல்ல, யாருக்கு செய்த ஊழியம் ஆயிற்று? கர்த்தருக்கு பானபலியாய் மாறிற்று. As they have hated the life and brought the water, it is not for David, and it has become a sacrifice to the Lord. நம்மை கனம் பண்ணுகிறவர்கள் நாம் கனப்படுத்தப்பட மாட்டோம். If we honor ourselves, we would never be honored by the Lord. மகாத்மாக்கள் ஆக வேண்டும் என்றால், we want to be like a Mahatma. அல்லாவிட்டால் மகத்தானவர்கள் ஆக வேண்டும் என்றால், we want to be like a nobles. நோபல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல எக்ஸலென்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸலென்ட். In one place it said a noble, another place said excellent. இந்த ரெண்டு நோபல்ஸும் இருக்கலாம், எக்ஸலென்ட் இருக்கலாம், இல்லையா? You might be a noble man or an excellent man. நீ எப்படி ஒரு எக்ஸலென்ட்டா மாற முடியும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே how in a spiritual life how you could be turned like an excellent man? ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை கனம் பண்ணுகிறது நிமித்தம் மட்டுமே. But in the matter when you honor your Lord, ஆண்டவரை கனம் பண்ணுகிறவன் எக்ஸலென்ட்டாய் மாறுவான். the man whoever honor the Lord, he will be turned to be an excellent man. ஆண்டவரை கனம் பண்ணுகிறவன் நோபலாய் மாறுவான். Whoever honor the Lord, he will be turned to be like a noble. இரண்டாவதாக, and secondly, அவர் மரணத்தை உத்தரித்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். and even he was taking the death and he was crowned with the life and immortality. எபிரேயர் 2:9-10 வசனங்களிலே அவர் மரணத்தை உத்தரித்து, in Hebrew chapter 2 verses 9 and 10, அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். as he had tasted death, he was crowned with glory and honor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மரணத்தை அவர் ஜெயித்தார். and he was overpowered even the death. மரணத்தை ஜெயிப்பதற்கு முன்பு அவர் எவ்வளவு பாடுகளூடாய் போனார் பாருங்கள். Before overcoming, how he underwent sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மரணத்தை ஜெயிப்பதற்கு முன்பு இயேசு எவ்வளவு பாடுகளூடாய் போனார். Before overpowering the death, how the Lord Jesus Christ underwent a lot of difficulties. அதுபோல
நீங்களும் கூட பாடுகளை பாதையிலே போய் அந்த மரணத்தின் வல்லமையை ஜெயிக்கிறவர்களாய் மாறினால்தான் கனம் உண்டாகும். But when you go through suffering, when you overpower the death, you will able to get the glory and honor. சும்மா மகாத்மா என்று அழைக்கப்பட மாட்டோம். நம்ம இந்த இந்தியாவில் மகாத்மான்னு சொல்றது மகாத்மா காந்தி அழைக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பகுதியில யாருமே இல்லை. யார் மகாத்மாக்கள்? யார் மரணத்தையும் ஜெயிக்கிறவர்கள் தான். அவர்கள் தான் மகாத்மாக்கள். Even India, they call Gandhi as a Mahatma, but spiritually nobody called the people who ever tasting death and able to crown with the glory and honor. ரட்சிக்கப்பட்டதிலிருந்தே மரணத்தின் வல்லமை உன்னோடு போராடி கொண்டே இருக்கும். Even the time when you're united, this kind of power of death will be struggling against. ஆனால் அந்த மரணத்தின் வல்லமையை நீ ஜீவனால் ஜெயிக்கிறாய். But given the power of death, by life you are able to overpower it. அவன்தான் இந்த உலகத்திலே மகாத்மா என்று அழைக்கப்படுவான். And he would be called as a great soul, the Mahatma, the excellent noble man. தேவனுடைய ஜீவனால் and by the life of God, மரணத்தின் வல்லமையை யார் ஜெயிக்கிறதோ, whoever overpower the power of death, அவர்கள்தான் மகாத்மாக்கள். and they are called as excellent noble Mahatmas. உலகத்திலே மகாத்மான்னு சொல்லி யாரை கூப்பிடலாம். You can call anyone in the world as a Mahatma. ஆனால் ஆவிக்குரிய பகுதி, தேவனுடைய பகுதியிலே மகாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மரணத்தை ஜெயித்தவர்கள். And in the spiritual life, the people who are being called as a Mahatma, the great soul, the noble and excellent, the people who overpower death. மரணத்தின் பெலனதை மாய்த்திடும் தீரனதை, மரணத்தின் பெலனதை மாய்த்திடும் தீரனதை, கரங்களில் அழித்தாரே கிருபையின் செயலாலே, கரங்களில் அழித்தாரே கிருபையின் செயலாலே, தருணமே தருமவர் தக்கதோர் பலன் தனே, தருணமே தருமவர் தக்கதோர் பலன் தனே, தரணியில் தரித்துமே ஜீவனடைவேனே, தரணியில் தரித்துமே ஜீவனடைவேனே. அல்லேலூயா. ஒரு மரணத்தின் வல்லமை உன்னோடு போராடி கொண்டிருக்கும். The power of death will be struggling against you. அந்த மரணத்தின் வல்லமையை நீ ஜெயித்தால் நீ கனத்தினால் முடிசூட்டப்படுவாய். If you overpower the power of death, you will be crowned with glory. சும்மா மகாத்மா என்ற பெயர் கிடைக்காது. You will never get ordinarily the name as a title, excellent noble Mahatma. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மூன்றாவது, இந்த கனம் யாருக்கு கிடைக்கும்? Thirdly, this honor whom they would obtain. 149ஆம் சங்கீதத்திலும் கூட அங்கேயும் கூட ஜாதிகளை ஜெயிப்பவர்களுக்கு இந்த கனம் உண்டாகும். And we read in Psalm 149, whoever overwhelmed the nation, they were able to get this honor. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். And this kind of honor will be to the saints of God. யார் அந்த பரிசுத்தவான்கள்? And who are those saints of God? அவர்கள் ஜாதிகளை ஜெயித்தவர்கள். The people who have overpowered the nations. அவர்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதி. And in their mouth they have the praises to exalt their God. அவர்களுடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். And even in their hand they will have two-edged sword. பாருங்கள், உங்களுடைய கையில் என்ன இருக்க வேண்டும்? In our hand what you must possess? நம்முடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். In our hand we must possess the two-edged sword. வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி. In the mouth the praises of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவருடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். In his hand the two-edged sword. அவர்கள் தான் ஜாதிகளை ஜெயிக்க முடியும். Only those people will able to overpower the nations. ஜாதிகளை ஜெயிப்பவர்களுக்கு தான் கனம் உண்டாகும். The people whoever overpower the nation, they would have honor. ஜாதிகள் என்பது சுபாவத்தை காண்பிக்கிறது. The nation only is symbolized about the nature. நீ இருக்கிறது தேவனுடைய சபையா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற பிறப்பு சுபாவம் ஜெயிக்கப்பட வேண்டும். You may be found in the church, but all the nature all had to overpower and prevail it. நாம் ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். And we all born in every different kind of families. ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்ப சுபாவம் உண்டு. Everybody will have a family nature. பிறப்பின் சுபாவம் உண்டு. Even by birth you have some kind of nature. அந்த சுபாவத்தை ஜெயித்தவர்கள் தான் people, அவர்கள் தான் மகாத்மாக்கள். And whoever overpowered that kind of evil nature, they are called the Mahatma. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்போ கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், the people who ever honor God, மரணத்தின் வல்லமையை ஜெயித்தவர்கள், the people who overpower the power of death, சுபாவங்கள் பிறப்பின் சுபாவங்களை ஜெயிக்கிறவர்கள், the people who ever
overpower all the birth characters. இவர்கள் தான் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவார்கள், மகாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். Those people will be honored by the Lord and they would be called as a great soul, they're noble and excellent. இனி அந்த விருந்திலே நாலாவது ஒரு கூட்டத்தினரை பற்றி நாம் படிக்கிறோம். Even in the feast we read about the fourth group. அதிபதிகள். And they are called the princes of the province. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அதிபதிகள் என்றும் சொல்லலாம். Even the servant of God could be called the princes of the province. அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக. Now in Acts the Apostle 23:5, here it says you should never speak evil against. அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக. ஜனத்தின் அதிபதி, இந்த அதிபதி யாரு? And who are the ruler of the people? சபையிலே ஜனங்களுக்கு அதிபதி, உலகத்தில் உள்ள பொலிட்டிஷியன் அல்ல. It is not the politician that found in the world. இவர் சபையிலே ஜனங்களுக்கு அதிபதி. And they are in the church as the rulers. இவர்கள் ஜனத்தை நடத்துகிறவர்கள். And they are the people who rule over the people. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? What they actually do. என்னாகமம் 27 அதிகாரத்தை எடுங்க. You turn to the Numbers 27 chapter. என்னாகமம் 27 அதிகாரம். Numbers 27. இவர்கள் ஜனத்துக்கு அதிகாரியா இருக்கிறார்கள். And they are the people having authority over the people. இவர்கள் ஜனத்தை நடத்துகிறார்கள். And they are the people rule over the people. அந்த வசனம் படியுங்கள். 17. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். கவனிங்க, அவர்கள் மேல் அதிகாரியாக. அப்ப இந்த அதிகாரி யார்? ஜனத்துக்கு அதிகாரி. அது ஊழியக்காரர்கள் ஜனத்திற்கு அதிகாரியாக கர்த்தர் வைக்கிறார். And God keep those servants of God as a great ruler upon the congregation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? What they actually do, ஜனத்தின் நடுவிலே போக்கும் வரத்துமாய் இருக்கிற விசிட்டிங். And they will be in the midst of going and coming in the midst of the people. ஜனத்தின் நடுவிலே போக்கும் வரத்துமாய் இருக்கவும், and even having going and coming with the people. ஜனங்களை போகவும் வரவும் பண்ணவும், நீ போ நீ வான்னு சொல்லவும். And they must say you must go, you must do, and they must exercise their authority. அதற்காகத்தான் ஜனத்தின் அதிகாரிகளை ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். That's why in the midst of the congregation God is making a rulers. 15 வசனத்திலிருந்து படிங்க. Please read the 15th verse again. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? What the servant of God is able to do, அவர்கள் ஜனத்தின் அதிகாரிகளாக இருந்து ஜனத்தின் நடுவிலே போக்கும் வரத்துமா இருக்கவும், ஜனங்களை போங்கள் வாருங்கள் என்று சொல்லவும் அவர்களுக்கு உத்தரவாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And they would be a rulers in the midst of the congregation, and they will be having going and coming and ordering them to go and come in. ஜனத்தை நடத்தும்படி, only to rule the people. அப்ப ஜனத்தின் நடுவிலே போக்கும் வரத்துமா இருக்க. And in the midst of the people, we are having that kind of contact going and coming in. இந்த ஐக்கியத்திலே நீங்கள் பார்த்தால், even in this fellowship, ஆவியானவர் நடத்தும் போது, when the Holy Spirit guide the people, கர்த்தருடைய ஆவியானவரே போகும்படி சொல்வார் இவர்களை. even the Spirit of the Lord itself will persuade them to go. ஜனங்களை சந்திக்கும்படி சொல்லுவார். only to go and visit the people. அது மட்டுமல்ல, not only that, ஜனங்களை நீங்கள் போங்கள் என்று சொல்லுவார்கள், இவர்கள் சொல்வார்கள். and they would say make the people to go. ஆனா இவங்களுக்கு தெரியாமலே ஜனங்கள், சில ஆட்கள் பாருங்க, ஊழியக்காரங்களுக்கு தெரியும் எங்க போறாங்க, எங்க போறோம். திடீர்னு பார்த்தா அவங்க டெல்லியில இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பஞ்சாப்ல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சும்மா சொல்றேன், விளங்குறதுக்காக சொல்றேன். Some believer without the knowledge, all of a sudden they will be found in Delhi, Punjab and Coimbatore. எங்க போறாங்க ஒண்ணுமே தெரியாது. Where they go, where they come, nobody will know about it. அப்படி ஜீவிக்கும்படியாக எந்த ஜீவியம், ஜனங்களை போகவும் வரவும் பண்ணும்படி ஒரு அதிகாரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். And the people to go and come, God has appointed them like a ruler. அவை போ சொல்கிறது இவர்தான், அதிகாரி தான். Only the ruler is having the authority to say to go. தேவனுடைய மந்தையை நடத்தும்படி, only there to guide the flock.
ஒரு அதிகாரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். God appointed as a rulers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த அதிபதிகளுக்கு கீழே இருந்து நடத்தப்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். If you are being guided under the rulers, you would be a blessed people on this earth. ஒரு காரியத்தை எந்த காரியமா இருந்தாலும் நான் போகட்டுமான்னு கேட்டால் நடத்திப்பின்படி சொல்லுவார்கள். If you ask the guidance of the leaders, they would say according to the persuasion of the Holy Spirit. இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்த பிறகு தங்களுடைய சொந்த வழிகள் இருக்காது. And that's why if anybody has that they come into the fellowship, they want to have their own ways. எந்த காரியமும் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் ஜனங்கள் செய்ய மாட்டார்கள். Whatever they think, without the knowledge of these rulers, these people will never do. செய்தால் அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் மாறி விடுவார்கள். If they do anything, they will be like a flock without shepherd. நீ இந்த நடத்திப்பின்படி ஜீவிக்காவிட்டால், if you never live according to the guidance, நீ மேய்ப்பனில்லாத ஆடாய் மாறி விடுவாய். you will become a flock without sheep. அப்ப உன்னுடைய ஜீவியத்திற்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பாதுகாவல் இல்லை. Your house and your family will never have a protection. ஆக நாங்களும் அப்படித்தான். Even we ourselves also. நாங்களும் எங்களுக்கு மேல இருக்கிறவங்க போன்னு சொன்னா போவோம், வானா வருவோம். Even if our superior, if they are asked to go, we would go. If they are asked to come, we would come. நாங்க எங்களுடைய சென்டரை விட்டு வேற எங்கயாவது போணும்னா மேல கேட்டு தான் போவோம். If you go out of the center, we had to get the permission from the headquarters. என்னுடைய சென்டரை விட்டு வெளியே போணுமா இருந்தா நாங்க மேல சொல்லிட்டு தான் போவோம். If you want to go out of our center, we had to get the permission from the headquarters. அதுதான் நடத்திப்பின்படி உள்ள ஜீவியம். That is alive according to the guidance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்மை எங்களை நடத்துகிறதுக்கு மேல் அதிகாரிகள் உண்டு. We do have rulers to guide us. உங்களை நடத்துகிறதுக்கு உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உண்டு. To guide us, you do have rulers over you. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த 4 பெயரும் சொல்லலாம். Even the servant of God, they can have these 4 names. பிரபுக்கள், the first one, the princes, ஊழியக்காரர், the servants, மகாத்மாக்கள், and they are the great souls, அதிபதிகள், and they are the princes of the provinces. இந்த 4 கூட்டத்தினருக்கு ஒரு விருந்து பண்ணுகிறான். And he is making a banquet for the 4 kinds of people. இந்த விருந்து எதற்காக? For what purpose he arranged the banquet? அவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்தும்படியாக. Only to exhibit the wealth and riches of his kingdom. அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்தும்படி இப்படி ஒரு விருந்து செய்வார்கள். In those days, the kings wanted to exhibit their riches. They would do this kind of feast and banquet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த ஐஸ்வரியம் என்றால் என்ன? What is meant by the riches or wealth? பவுல் சொல்லுகிறார், அவருடைய ஞானம், அறிவு. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Romans chapter 11 verse 33. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். பாருங்கள், தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு விசேஷமானது. The depth of the riches, the wisdom and knowledge of God, how unsearchable. இதைத்தான் அந்த விருந்திலே வெளிப்படுத்த விரும்புகிறார். And you want to exhibit this in the midst of the banquet. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஐஸ்வரியம், இதனுடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Even the wisdom and the knowledge, the riches of God, how unsearchable it is. பொதுவாக சொல்ல போனால் தேவனுடைய ரகசியங்கள் தான் இந்த ஐஸ்வரியம். And if I say generally, the mystery of God is all this kind of the knowledge. தேவனுடைய ரகசியங்கள் தான் இந்த ஐஸ்வரியம். Even all the mysteries of God is called the riches. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு தேவன் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். Even for the servant of God, God is revealing his mysteries. தேவ ரகசியங்களை தெரியாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் வழி தப்பி போவோம். If we never know the mysteries of God, we would be going astray in the world. சபைக்கு தேவ ரகசியங்களை அறிவிக்க வேண்டும். And we have to proclaim the mysteries of God to the church. ஆகையால் ஊழியக்காரருக்கு தேவன் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். That's why God is revealing all the secret and mystery to his servants. தேவனுடைய அறிவு, ஞானம், ஐஸ்வரியம் என்பவைகளுடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. And the depth of the wisdom, knowledge, riches, how unsearchable. பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய இந்த ரகசியத்தை அறியாமல் இந்த உலகத்திலே நாம் இந்த ஜீவியத்திலே திணறி போவோம், திண்டாடி போவோம். With knowing the mysteries of God in this life, we will be much perplexed. வில்லியம் கேரியை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்திலே. I used to tell about the William Carey about the matter. கேரியுடைய ஜீவியத்தை நீங்கள் படித்து பாருங்கள். You just read about the life story of William Carey. 40 இந்திய மொழிகளிலே பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர்.
And he is a man who translated 40 languages in India. ஒரு சின்ன சிலபஸ் நீங்கள் படிக்கிற சண்டே ஸ்கூல் சிலபஸ் கையில வச்சிருக்கீங்களே அத ஒன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் நீங்க. Even one of the syllabus you are having as a Sunday school syllabus, you just try to translate it. பைபிள அவருடைய சொந்த லாங்குவேஜ் கூட இல்ல, தனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல 40 லாங்குவேஜ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். Even that William Carey, the unknown language, in 40 languages he translated the Bible. இந்த பைபிள் தான் முதலாவது அந்த பிரஸ்ல அந்த அச்சகத்துல அச்சிடப்பட்டது. The Bible is the first book which was printed in the printing press. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கையெழுத்துகள், காப்பிகள், manuscripts, கையெழுத்து பிரதிகள் நிறைய வச்சிருந்தாராம் பிரஸ்ல. And it was written many things as a manuscript, and it was like a heap of books. எத்தனையோ வருடங்கள் செய்த வேலை. It is a work done for many long years. டெக்ஸ் பைபிள் 40 வருஷம், டெக்ஸ் பைபிள் வெளியே வர 40 வருஷம் வேலை செய்திருக்காங்களா. Even the Dex Bible to bring it out, they worked for 40 years. இன்றைக்கு தான் நான் அதை தெளிவா படித்தேன். Only today I read very clearly about that Dex Bible. டெக்ஸ் பைபிள் வெளியே வர 40 வருஷம் வேலை செய்தாங்களா. The Dex Bible to be published, they worked for 40 years. எத்தனையோ வருஷங்கள் செய்த வேலை எல்லா பிரதிகளும் பிரஸ்ல இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் எல்லாம் நெருப்பு பிடித்து விட்டதாம். While all the manuscripts, all is ready for the printing, when it was in the printing press, all of a sudden all those things caught fire. அந்த சமயம் வில்லியம் கேரி அங்கே இல்லை. இது வெஸ்ட் பெங்கால்ல நடந்ததான ஒரு காரியம். அந்த சமயத்தில் அவர் கல்கட்டாவில் இருந்தாராம். And that time William Carey was not there, and it happened in West Bengal. He was in Calcutta. செய்தி அறிவிக்கப்பட்டது அவருக்கு. This matter was conveyed to him. அடுத்த நாள் வந்து சேர்ந்தாராம். The next day he reached the destination. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அழுதாராம். When he heard about the matter, he wept aloud. அழாம நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? What to do than that? எத்தனை வருஷத்தினுடைய வேலை. See how many years of hard work. முதலாவது அழுதாராம். First he கேள்விப்பட்ட உடனே அழுதாராம். When he heard about it, he wept. அதுவரை தன்னை திடப்படுத்திக் கொண்டாராம். After that he strengthened himself. முதலாவது அழு, இரண்டாவது உன்னை திடப்படுத்திக் கொள். First you weep, then strengthen yourself. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து அந்த பிரஸ்ல நெருப்பு பிடித்த இடம் முழுவதும் எல்லா பேப்பரும் நெருப்பு பிடித்து சாம்பலா கிடக்கிறது. அது மத்தியில நடந்து போனார். தேவனுடைய ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் என்பவைகளுடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. While he was walking in the midst of the scorched, burnt, all those manuscripts, he was explaining, saying how depth is the riches and the wisdom and the knowledge of God. எத்தனையோ வருடங்களின் முயற்சிகளும் பிரயாசங்களும் ஒரே சாயங்காலத்திலே சாம்பலாகி விட்டதே. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம் என்பவைகளுடைய ஆழம் எவ்வளவு பெரிது என்று சொன்னாராம். And one day all the work of many long years have been burned into ashes. How the depth and the riches, the wisdom and the knowledge of God has been made like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீங்க சொல்ல முடியுமா? Could you tell like this? சொல்ல முடியுமா? Could you tell like this? உங்கள் வீட்டுல ஒரு நஷ்டம் வரும்போது நீங்கள் தேவனுடைய அறிவு, ஞானம் என்பவைகளுடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்வீங்களா? If anything அன்னைக்கு நீங்க பைபிள் ஸ்டடி வர மாட்டீங்க, இல்ல கூட்டத்துக்கு வர மாட்டீங்க, வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க. If anything happened in your life, could you say the depth of the riches and wisdom and knowledge is so profound that day you won't come to the Bible study, you will be sitting in our houses and crying? இதுதான் அந்த விருந்து. But this is called a banquet. கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் தான் இதை இப்படி சொல்ல முடியும். And whoever God revealed his mystery, only those people could say in this way. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஐஸ்வர்யம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. The depth of the riches, the wisdom and the knowledge of God, how unsearchable it is. அவருடைய சித்தத்திலே 3 காரியங்கள் உண்டு. And in the midst of the will of God, there are 3 things. அவருடைய ரகசியத்திலே 3 காரியங்கள் உண்டு. In the midst of the mysteries of God, there are 3 things. முதலாவது அவருடைய சித்தத்தின் ரகசியம். The first, the secret, the mystery of his will. எபேசியர் 1:10. Ephesians chapter 1 verse 10. இரண்டாவது அவருடைய ஞானத்தின் ரகசியம். The second, the mystery of his wisdom. 1 கொரிந்தியர் 2:7. 1 Corinthians 2nd chapter verse 7. மூன்றாவது அவருடைய வருகையின் ரகசியம். The third, the mystery of the coming of the Lord. சொல்லுங்கள், இந்த மூன்றையும் சொல்லுங்கள். அவருடைய ரகசியத்தில் 3 காரியங்கள். In his mystery there are 3 things. ஒன்று அவருடைய
சித்தத்தின் ரகசியம். The mystery of his will. அது என்ன? What is that? தேவனுடைய மனதில் இருக்கிறது எதுவோ அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Whatever that seems to be in the depth of the heart, God would be revealing that. தேவனுடைய மனதில் இருக்கிற காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Whatever that found in the depth of the heart, God would be revealing that. அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். And he would be revealing to his servant. அதுதான் அவருடைய சித்தத்தின் ரகசியம். That is the secret of his will. நீ சபையோடும் ஊழியக்காரர்களோடும் ஐக்கியமாயிருந்தால், If we have affiliation, fellowship with the church and their leaders, உன்னை பற்றிய தேவ சித்தத்தை கூட நீ அறிந்து கொள்ளலாம். and you can know about the will of God concerning your life. அவருடைய மனதிலே இருக்கிறதான அந்த ரகசியத்தை, அந்த சித்தத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி தருகிறார். What he is having in the mind about his will towards you, he will reveal it to you. இரண்டாவது அவருடைய ஞானத்தின் ரகசியம். The second, the secret of his wisdom. தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது. See how great is the wisdom of God. தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது. How great is the wisdom of God. தேவனுடைய ஞானம் சமுத்திரம் போல. The wisdom of God is like a great ocean. நம்முடைய புத்தி ஒரு சிறிய கோப்பை போல. And even our knowledge is something like a little cup. இந்த கோப்பையினாலே சமுத்திரத்தில் உள்ளதான தண்ணீர் எல்லாம் அளந்து முடியுமா? If you able to reckon with this cup of water, can you calculate the whole water? ஆனால் தேவன் அவருடைய ஞானத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். But the Lord God will is all the secret of his wisdom. தேவ ஞானம் என்பது மனுஷ ஞானத்தை பார்க்கிலும் மிகவும் 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 மேன்மையானது. If the wisdom of God is something greater than the wisdom of man. அதை அறியும்படியாகத்தான் நாம் சபைக்கு வந்தோம். Only to know about it, we have come to the church. ஞானவான்கள் எப்படி மாறுவார்கள்? How the wise man would be changed. ஆகாய மண்டலத்தின் சுடர்களைப் போல் மாறுவார்கள். And they will be turned like the light in the firmament. நீ தேவ ஞானத்தை அறிந்தால், If you know about the wisdom of the Lord, உன் ஜீவியம் ஆகாய மண்டலத்தின் சுடர்கள் போல் மாறும். your life will be turned like a light in the firmament. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஞானவான்களா இருக்கிறார்கள். Even the servant of God, they are the firmament of life. அவர்களுக்கு தேவன் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். The Lord God is revealing his wisdom. அவர்கள் ஆகாயத்தின் சுடர்களைப் போல் இருக்கிறார்கள். And they are like a light in the sky. இந்த ஞானம் உனக்குள் வந்தால் நீ ஒரு சுடராக மாறுவாய். When this wisdom comes in you, you'll also be made as a light. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல் நீ பிரகாசிப்பாய். And even having the word of God, and you will be a lighting, shining like a light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நீ ஒருவேளை ஒரு படிக்காத மனுஷனா இருக்கலாம். Sometimes he may be illiterate. ஆனால் தேவனுடைய ஞானத்தின் ரகசியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். God is revealing the mystery of his wisdom to you. நீ எப்படி ஜீவிக்கிறாய் இந்த உலகத்திலே என்று கேட்டால், How we are able to live a life on this earth, கர்த்தர் எனக்கு புத்தி தந்திருக்காரப்பா ன்னு சொல்லுவா இல்லையா? you would say it's all because God has given நீ wisdom to எப்படி இந்த me. உலகத்திலே ஜீவிக்கிறாய்? How we are able to survive in this இந்த world. பாவம் நிறைந்த உலகத்தை நீ எப்படி ஜீவிக்கிறாய்? How we are able to live in this world filled with sins. இந்த பயங்கரமான உலகத்தை நீ எப்படி ஜீவிக்கிறாய்? How we are able to live in this terrible world. ஆண்டவர் எனக்கு ஞானம் தந்திருக்கிறார், எனக்கு புத்தி தந்திருக்கிறார். God has given this knowledge and wisdom. அதான் அவருடைய ஞானத்தின் ரகசியம். That is the secret of his wisdom. தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் The people who ever receive the wisdom of God, இந்த உலகத்தில் ஜெயம் பெறுவார்கள். they were able to conquer கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய எந்த விஷயமானாலும் சரி, whatever the matter it might be. உனக்கு தேவ ஞானம் வந்தால், If we have the wisdom of God, உன்னை மேற்கொள்ள இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் முடியாது. that is the power to prevail over you. இது புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறது போல தெரியுது உங்க அல்லேலூயாவுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்த ரகசியம் அவருடைய வருகையின் ரகசியம். The next mystery is a mystery about his coming. அந்த மூன்று ரகசியத்தின் பேர் சொல்லுங்க. சித்தத்தின் ரகசியம், ஞானத்தின் ரகசியம், அவருடைய வருகையின் ரகசியம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Here, though I say about a mystery, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. we will never all die. ஆனால் எக்காலம் தொனிக்கும் போது, But when the trumpet sounds, ஒரு நிமிஷத்திலே, in a moment, ஒரு நிமிஷத்துல இல்ல, it's not in a second. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். In a minute, we got a 60 seconds. ஒரு செகண்டுக்கு எத்தனை இமைப்பொழுது? 3 இமைப்பொழுது. நீங்க போய் வீட்டுல போய் பண்ணி பாருங்க. ஒரு செகண்டுக்குள்ள நீங்க 3 முறை கண்ணு மூடி முடிக்கலாம். I mean, in a second, you will have a 3 twinkling of an eye. ஒரு கண்ணிமை பொழுது என்பது ஒரு செகண்டுக்கு 3 முறை பண்ணலாம்.
And even in a second, you can have a 3 twinkling of an eye. ஆனால் கர்த்தருடைய வருகை ஒரு இமைப்பொழுதிலே, in a twinkling of an eye. But the coming of the Lord will be in a twinkling of an eye. ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். In a twinkling of an eye, we all will be transformed. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் ரகசியம் சபையின் மூலம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. The mystery of the coming of the Lord through the church will have been manifested. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அகாஸ்வேரு ராஜா தன் பிரபுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு விருந்தை செய்தான். Even the king Ahasuerus, he made a feast even for the princes, servants and the nobles and the princes of the provinces. அதுபோல ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஒரு விருந்தை இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். That's why on this year the Lord God have prepared a banquet for his servants. அதிலே அவருடைய ராஜ்யத்தின் ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். In that he would be explaining the greatness, the riches of his kingdom. அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And he is also manifesting the secret of his kingdom. இந்த ஜீவியம் ஊழியக்காரர்களுக்கு ஒரு விருந்து சாலையாக இருக்கிறது. This life is something like a banquet house. ஊழியக்காரரோடு யாரெல்லாம் விசுவாசிகள் சேர்ந்து ஜீவிக்கிறீர்களோ அவர்களுக்கும் இது விருந்து சாலையாக இருக்கிறது. Whoever joining along with the servant of God, this also will be turning like a banquet house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. 1 minute, let us all close our eyes. எத்தனை பேருக்கு இந்த ஜீவியம் ஒரு விருந்தா இருக்கிறது? How many of you have this life as a banquet? நான் முதலாவது சொன்னதை நினைத்து பாருங்கள். Just you meditate what I quoted earlier. விருந்து எதற்காக செய்யப்படும்? For what purpose a banquet is made? விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படும். Banquet is only for the merry, for the joy. எத்தனை பேருக்கு இந்த ஜீவியம் சந்தோஷமாக இருக்கிறது? How many of you have this life bringing happiness in you? எத்தனை பேருக்கு இந்த ஜீவியம் மனரம்யமா இருக்கிறது? How many of you this life bring contentment? மனரம்யமா இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுங்கள். People who are content in life, you rejoice in the Lord. கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவோமா? Let us all rejoice in the Lord. அருமையான ஊழியக்காரரே, நமக்கு ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும். Oh servant of God, let us say the anointing of the Holy Spirit. ஆமென். இது ஒரு விருந்து சாலை. This is a banquet house. கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே The இருக்கிறார். Lord God is giving a joy, a matter of joy. கர்த்தர் எனக்காக ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி இருக்கிறார். And the Lord God have made a banquet for me. நான் ஒரு குப்பையில கிடந்த மனுஷன். I was a man under the dunghill. நான் ஒரு தூசியிலே கிடந்த மனிதன். I was a man under the dust of the earth. ஆனால் என்னை தூசியிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார். And he had exalted me out of the dust. என்னை பிரபுக்களோடு உட்கார வைத்தார். And he set me to be seated along with the princes. என்னை பிரபுவாய் மாற்றினார். And he made me like a prince. ஆமென். நான் இதற்கு என்ன செய்வேன்? What equal thing could I do for the Lord? கர்த்தர் என்னை உயர்த்தினார். The Lord God has exalted me. தூசியிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்கள். You rejoice, you have been exalted by the dust. ஒரு தாழ்ந்த நிலைமையிலிருந்து என்னை கர்த்தர் இவ்வளவு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் சந்தோஷப்படுங்கள். You people rejoice. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்கள். People who have been exalted from the dunghill, you rejoice. ஆமென். புழுதியிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள் சந்தோஷப்படுங்கள். People who are exalted out of the dust, rejoice in the Lord. அல்லேலூயா. 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 என்றென்றும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். பாவத்தில் ஜீவித்தோர் பாவிகள் அவெங்களின், பாவத்தில் ஜீவித்தோர் பாவிகள் அவெங்களின், பாவத்தின் சாபத்தை தீர்த்துமே ரட்சித்தார், பாவத்தின் சாபத்தை தீர்த்துமே ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா என்றென்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். பரிசுத்த ஜீவியம் பாதலத்தில் நாம் செய்ய, பரிசுத்த ஜீவியம் பாதலத்தில் நாம் செய்ய, பரிசுத்த ஆவியின் முத்திரையும் தந்ததால், பரிசுத்த ஆவியின் முத்திரையும் தந்ததால். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா என்றென்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம்
நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர், நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர், அடியாரின் நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர், அடியாரின் நோய்களை கல்வாரியில் தீர்த்தவர். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மேகத்தில் மன்னவர் மகிமையாய் வரும்போது, மணவாட்டி கூட்டத்தில் நம்மையும் சேர்த்ததாம், மணவாட்டி கூட்டத்தில் நம்மையும் சேர்த்ததாம். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். 1000 வருஷத்தில் ஆனந்தமாய் வாழ்கையில், 1000 வருஷத்தில் ஆனந்தமாய் ராஜராய் நாமமே ஆளுகையும் செய்வதா, ராஜராய் நாமமே ஆளுகையும் செய்வதா. அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். சாத்தானின் கூட்டத்தின் நியாயத்தை விசாரிக்க, சாத்தானின் கூட்டத்தின் நியாயத்தை விசாரிக்க, நியாயாதிபதியாய் நம்மையும் நிறுத்துவான், நியாயாதிபதியாய் நம்மையும் நிறுத்துவான். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே, என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், இயேசுவே, ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். அல்லேலூயா 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 என்றென்றும், அல்லேலூயா 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 என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அடுத்த வாரம் அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய சிங்கார தோட்டத்திலே செய்த விருந்து, அதை பற்றி அடுத்த வேத பாடகத்திலே நாம் படிப்போம். The next Bible study, we would be dealing about the feast which is made by Ahasuerus in the court of the garden. நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஜெபத்தோடு வர வேண்டும். And we had to come with a prayerful mood for the Bible study. அநேகர் வரும்படி ஜெபிக்க வேண்டும். You had to pray so that God must bring a multitude of people here. சிஎஸ்ஐ காரங்களுக்கு எல்லாம் பைபிள் ஸ்டடி கிடையாது. The people, the CSI people, they don't have a Bible study. நீங்க சிஎஸ்ஐ காரங்களை போல இருக்க கூடாது. You should never be like a CSI people. சில ஆட்கள் அப்படியே பைபிள் ஸ்டடி காத்திருப்பட்டம் இல்லாமலேயே வெறும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஓடிட்டாங்க. Some people never. அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. They never don't have Bible study. They don't bother about it. வசனத்தின் மேல் தாகத்தோடு வாஞ்சியோடு எல்லாரும் வரும்படியாக ஜெபத்தோடு வாருங்கள். You come with a prayerful mood. They must come with a longing and desire for the word of God. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகள், நாங்கள் தியானித்த வசனங்கள் எல்லாம் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் மரண பரியந்தம் காத்துக்கொள்ள அடியார்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜீவியம் எங்களுக்கு ஒரு விருந்து சாலை என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.